அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரைம் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். பொதுவாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி எந்த எக்ஸாமா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க ஒரு மெயினா இந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னா அது சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ அதை பத்தின ஒரு வீடியோ தான் இந்த டாபிக். இப்போ இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த புக்ல இருக்கு பாத்தீங்கன்னா 6th இருக்கு, 9th இருக்கு, 11th இருக்கு. அந்த 3 பாடத்தையும் நாங்க ஒன்னா தொகுத்து ஒரே வீடியோல உங்களுக்கு டோட்டலா சிந்து சமவெளி நாகரிகத்தை முடிச்சிருவோம். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்போ இதை கேட்கல உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மெசபடோமிய நாகரிகம். அதாவது பொதுவா நாகரிகம் அப்படின்னாலே மெயினா நம்ம சொல்றது வந்து 4 நாகரிகத்தை பத்தி சொல்லுவாங்க. பொதுவாகவே நாகரிகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில உருவானதுதான். இப்போ இந்த 4 நாகரிகத்துல ஃபர்ஸ்ட் வர்றது மெசபடோமிய நாகரிகம். இந்த மெசபடோமிய நாகரிகம்ன்றது 3500 to 2000 எல்லாம் கிமுல வரும். எகிப்து நாகரிகம் அப்படின்றது 3100 to 1100. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து வெளி நாகரிகம்ன்றது 3300 to 1900. அடுத்தது லாஸ்டா பாத்தீங்கன்னா சைனா நாகரிகம். சீனா நாகரிகம்ன்றது 1700 to 122. இதை வந்து உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. நாம வந்து இப்ப மெயினான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதை தொகுத்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோல கொடுக்குறோம். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மாஸ்க்னு ஞாபகம் வச்சுங்க. மெசபடோமியா, எகிப்து, சிந்து, சீனா. புரியுதுங்களா? அடுத்தது ஹரப்பா. ஹரப்பா அப்படின்ற சொல்லுக்கு என்னன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு பேரு. டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஹரப்பா அப்படின்ற சொல்லுக்கு என்னன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹரப்பாவுடைய நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல நூல்ல விவரிச்சர் யாருன்னா சார்லஸ் மேசன். ஹரப்பாவுடைய இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் இப்போ உங்களுக்கு சொல்றது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். ஹரப்பாவுடைய நகரத்துடைய இடிபாடுகளை முதல்ல நூலில் விவரித்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். அதாவது மேசன் ஹரப்பாவை மேசியில உட்காந்து ஃபர்ஸ்ட் பார்த்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் மேசியில உட்காந்து தான் பார்க்கணும். ஹரப்பாவில் ஃபர்ஸ்ட் மேசியில உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது ஈஸியா ஞாபகம். இப்ப பாகிஸ்தானில் உள்ள செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டு அந்த பாழடைந்த செங்கற் கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன். இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வரிகள் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆன்சர் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சார்லஸ் மேசன் அதாவது பாகிஸ்தான்ல உள்ள செங்கல் திட்ட பார்த்துருக்கிறார். அதை பார்த்தவர் யாருன்னு கேட்பாங்க, சார்லஸ் மேசன் சொல்ல தெரியும். இப்போ லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு கேட்பாங்க 1856. அப்ப ஃபர்ஸ்ட் ரயில் பாதை எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா 1853 மும்பை டு தானே. இதுதான் ஃபர்ஸ்ட் ரயில் பாதை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் மும்பை டு தானே. அப்ப உலகத்திலேயே முதல்ல ரயில் பாதை எந்த நாட்டில் ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. அது வந்து இங்கிலாந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கிலாந்து தானே இங்க வந்து கட்டுறாங்க. அப்ப இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் ரயில் பாதை கொண்டு வர. அவங்க கொண்டு வந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1825. அப்ப 1825 தான் இங்கிலாந்து வந்து ரயில் பாதையை கண்டுபிடிச்சாங்க. 1853 மும்பை டு தானே. அடுத்தது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு கேட்பாங்க 1920. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க 1920. அப்ப பாருங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு 2 இடம் இருக்கா. அப்ப 2 இடத்துலயும் குழி போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. 2 முட்டையை வந்து குழின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப 2 இடத்துல குழி போட்டாங்க. அப்ப 1920 உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். இப்போ நாகரிகம் அப்படின்ற எந்த மொழி சொல்னு கேட்பாங்க, பண்டைய லத்தீன் மொழிச்சொல். நாகரிகம் அப்படின்றது எந்த மொழி சொல்னு கேட்பாங்க, பண்டைய லத்தீன் மொழிச்சொல். சிவிஸ் அப்படின்றதுல இருந்து வந்தது. இதோடைய பொருள் வந்து நகரம். சிவிஸ் அப்படின்றதுல இருந்து வந்தது. இதோடைய பொருள் கேட்டாங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்ல தெரியும். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் அந்த பேசிக்கான அம்சங்கள் இருப்பதை கண்டறிஞ்சவர் யாருன்னு கேட்பாங்க, ஜான் மார்ஷல். 1924 அப்பதான் அவர் வந்து அந்த ஏஎஸ்ஏடைய சேர்மனா இருந்தாரு. அப்ப ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள், அந்த பொதுவான அம்சங்கள் தான் உங்களுக்கு கீவேர்டு.
அது யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன். பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிஞ்சவர் யாருன்னா ஜான் மார்ஷல் 1924. இப்ப சார்லஸ் மேசனுக்கும் ஜான் மார்ஷலுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. பொதுவான அம்சங்கள் கேட்டா ஜான் மார்ஷல். அடுத்தது, நிலத்தடியை ஆய்வு டேஷ் பயன்படுத்துகின்றனர். என்னது? காந்த புல வருடி. இந்த காந்த மேக்னெட்டிக் அந்த இதைத்தான் வச்சு யூஸ் பண்றாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்கன்னா காந்த புல வருடி. ஏஎஸ்ஐ அப்படி ஒரு அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐ அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். இந்திய தொல்லியல் துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அதான் ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐ வந்து யாருடைய உதவியால தொடங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஏஎஸ்ஐ யாருடைய உதவியால தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஏஎஸ்ஐ கன்னி. ஏஎஸ்ஐல கன்னி அதிகம்னு ஞாபகம் வச்சுங்க. ஏஎஸ்ஐல கன்னி அதிகம். எந்த வருஷம்னா 1861. ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 1861. ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1861 சொல்லணும். இப்ப அந்த ஏஎஸ்ஐ ஹெட் குவார்டர் எதுன்னு கேட்பாங்க. புதுடெல்லியில இருக்கு. ஏஎஸ்ஐ ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு. இப்ப ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. இதெல்லாம் கூட்டுல வைப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதனால்தான் இதை வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் நுழைவாயல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா ஹரப்பா தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹரப்பாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிச்ச உடனே அதனால்தான் இது வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவெளி நாகரிகம்னாலும் ஒண்ணுதான், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப மொஹஞ்சதாரோவை விட பழமையானது எதுனா ஹரப்பா தான். அதோடைய கால வரையறை பாருங்க, அதை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. புவி எல்லை எங்க இருக்குன்னா தெற்கு ஆசியா. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதோடைய புவி எல்லை கேட்பாங்க தெற்கு ஆசியா. இதெல்லாம் பொறுத்தைகளை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. கால பகுதி பாத்தீங்கன்னா வெண்கல காலம், உலோக காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்துதான் உலோகங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால உலோக காலம் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பரப்பு பாத்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நல்லா பாத்துங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. போன வாட்டி பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். 1 பில்லியன்னா 100 கோடி. அடுத்தது பாருங்க நகரங்கள். இதுல எத்தனை பெரிய நகரங்கள் இருந்ததுன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்ததுன்னு சொல்லணும். கிராமங்கள் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அப்ப ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர நாகரிகம். கிராம நாகரிகமானு கேட்பாங்க, கிடையாது, நகர நாகரிகம். புரியுதுங்களா? அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு, பிளானிங். அந்த ஹர்பனைசேஷன் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்ப நகர திட்டமிடப்பட்ட டேஷ் பகுதிகளாக இருந்ததுன்னா 2 பகுதிகளா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க படிக்கக்குள்ள சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்லக்குள்ள மட்டும்தான் இது உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்ப நகரம் எத்தனை பகுதிகளா திட்டமிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பகுதிகளா திட்டமிடும். மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளா உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. மேல் நகர அமைப்பு பாத்தீங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமா இருக்கும். அது கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா மேற்கு பகுதின்றதை கிழக்கு பகுதின்னு மாத்துவாங்க. அப்ப இது கிளியரா படிச்சாதான் தெரியும். மேற்கு பகுதி சற்று உயரமா இருக்கும். அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினார். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்துச்சு. அப்ப பெருங்குளம் தானிய களஞ்சியம் இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னு கேட்பாங்க. மேல் நகர அமைப்பு அப்படின்னு சொல்ல தெரியும். அடுத்தது கீழ் நகர அமைப்பு பாருங்க. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயர முடியாது, அதிக பரப்பு கொண்டது. அப்ப அதிக பரப்பளவு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கீழ் நகர பகுதியில தான் அதிக பரப்பளவு கொண்டதா இருந்துச்சு. அப்ப இது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்துச்சு. அப்ப பொதுமக்கள் வசிக்கும் இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா கீழ் நகர அமைப்பு. அதுக்கடுத்து பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்பாங்க. மெஹர்கர். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெஹர்கர். அப்ப மெஹர்கர் வந்து டேஷ் மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய கற்கால மக்கள். இதை அடிக்கடிக்கு கேட்கறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ப மெஹர்கர்ல எந்த மக்கள் வாழ்ந்தாங்க? புதிய கற்கால மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப மெஹர்கர் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலத்துல கோலன் ஆற்று பகுதியில இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, மெக்காவுக்கு போனா பலூன் விற்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மெக்காவுக்கு போனா பலூன் விற்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப மெக்கானா மெஹர்கர், போலான்னா போலன் ஆற்று பகுதி, பலூன் விற்கிறான்னா பலுசிஸ்தான். அப்ப பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கிறது தான் மெஹர்கர்.
அப்ப அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னா வேளாண்மை பண்ணாங்க, கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டாங்கன்னு சான்று கிடைச்சிருக்கு. அப்ப நகர்கர் மக்கள் என்ன வேலை பண்ணிருந்தாங்கன்னு கேட்பாங்க. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல வைக்கல இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நகர்கர் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் கேட்டாங்கன்னா 7000 கிமு. அப்ப நகர்கர் மக்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கிமு 7000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல தெரியும். தெருக்கள், இப்ப சிந்து சமவெளி தெருக்கள், இப்ப ஹரப்பா அந்த தெருக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சட்டகம், நல்லா பாத்துக்கீங்க, சட்டகம் வடிவில் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். சட்டகம், முக்கோணம், செவ்வகம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சட்டகம் வடிவில் இருந்துச்சு. தெருக்கள் ஒவ்வொன்றும் செங்கோணத்துல வெட்டி கொண்டன. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பாங்க, படிக்க கூட ஈஸியா தான் இருக்கும். ஆனா அங்க போய் குழம்பிடுங்க, செங்கோணமா குறுவோணமா அது மாதிரி குழம்பிடுங்க. செங்கோணம்ன்றது 90 டிகிரி, அது நல்லா தெரியணும் உங்களுக்கு. இதுதான் செங்கோணம். அப்ப 90 டிகிரி செங்கோணம். அப்ப வீடுகள் கட்டப்பட்டு இருந்தது எதுலாம் சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை. வீடுகளெல்லாம் எதுல சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சுண்ணாம்பு கலவையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பெருங்குளம் எங்க இருக்குன்னா மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. அப்ப இது என்ன வடிவம்னா செவ்வக வடிவம். பெருங்குளம் பாருங்க, செவ்வக வடிவம். நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று. நீர் கசியாமல் இருப்பதற்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இயற்கை தாரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்கு. படிக்கட்டுகள் எந்தெந்த புறம்னா வடக்கு, தெற்கு. அதனால ஞாபகம் வச்சு. அடுத்தது பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராகி கர்கி. ராகி கர்கி எங்க இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கு. ஹரியானாவில் ராகி கர்கி. ஹரி வந்து ராக்கி கட்டுவாரு அப்படின்னு ஞாபகம். ஹரி வந்து ராக்கி கட்டுவாரு, ஹரி வந்துதான் ராக்கி கட்டுவாரு அப்படின்னு ஞாபகம். அப்ப ராகி கர்கி ஹரியானா. ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்தது பாருங்க, பொது கட்டடம் கூட்ட அரங்கு எங்க உள்ளதுன்னா மொஹஞ்சதாரம். இந்த பொது கட்டடம் கூட்ட அரங்கு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. இந்த கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசையில இருக்கும். நல்லா இப்போ நான் சொல்லக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா அந்த படிச்சதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கூட்ட அரங்கு 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டதா இருக்கும். ஹரப்பா மக்கள் வந்து பெரும் என்னவா இருந்தாங்கன்னா வணிகர்களா இருந்தாங்க. ஹரப்பா மக்கள் வந்து பெரும்பாலும் என்ன வேலை பார்த்திருந்தாங்க, வணிகர்களா இருந்தாங்க. அப்ப பொருட்களின் நீளத்தை அளவிட என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குச்சிகள். பொருட்களின் நீளத்தை அளவிட ஹரப்பா மக்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குச்சிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. விரிவான கடல் வணிகம் நடைபெற்ற நாடு எதுன்னா மெசபடோமியா. விரிவான கடல் வணிகம் நடைபெற்ற நாடு எதுன்னு கேட்பாங்க, மெசபடோமியா. அப்ப ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிப்பது எங்க இருக்குன்னா பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில இருக்கு. ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த பகுதிகளை குறிப்பது எங்க இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுமேர்ல இருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் எங்கு கிடைக்கப்பட்டதுன்னா சுமேர் பகுதியில கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சிந்துவெளி முத்திரைகள் எங்கு கிடைக்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேர் பகுதியில கிடைச்சிருக்கு. சுமேரியாவுடைய அங்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசர் நாரம் சின் அவர் என்ன சொல்றாருன்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதா குறிப்பு இருக்கு. அப்ப நாரம் சிங் எங்க வந்து அணிகலன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலுக்கா அப்படின்னா சிந்துன்னு அர்த்தம். நாரம் சிங் எங்க வந்து அணிகலன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலுக்காவில் வாங்கியிருக்கிறாரு. லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா லோத்தல்ல கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து ஒரு செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடம் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல் குஜராத் வந்து எங்க இருக்குன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில அமைந்துள்ளது அப்படின்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில அமைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மொஹஞ்சதாரோ தலைவர் பாருங்க, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை.
நெற்றியில ஒரு தலப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுறார். அமர்ந்த நிலையில இருப்பாரு. நெற்றியில ஒரு தலப்பட்டையுடன் வலது மேல் கை மேல ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுவார். தலைமுடியும் தாடியும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தது அப்படின்றாங்க. தலைமுடியும் தாடியும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இடது தோல் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இடது தோல் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியில் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தந்தத்திலான அளவுகோல் எங்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட எடை பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர். தந்தத்திலான அளவுகோல் எங்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட எடையை பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர். பண்டைய நகரங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகள்ல மிக சின்ன அளவு எதுன்னா அதுதான் குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. நடன மாது சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. அந்த தாடி வச்ச சிலையை எங்க கண்டுபிடிச்சாங்க? மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி அந்த நடன மாது சிலை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நடனமாத சிலையை முதலில் பார்த்து நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் எந்த வருஷம் ஏஏசியோட சேர்மனா இருந்தாருன்னா 1824 1924. அடுத்தது பாருங்க, கேவிடி என்பது கொற்கை வஞ்சி தொண்டி, அதை குறிக்கும். கேவிடின்றது கேவிடி அது என்ன குறிக்குன்னா கொற்கை வஞ்சி தொண்டியை குறிக்கும். கொற்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர் இருக்க என்ற பெயர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ளனதா பாகிஸ்தான்ல இருக்கு. இதே மாதிரி கொற்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர் அப்படின்னு இருக்கு. அது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. நல்லா பாத்தீங்க, கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. காவ்ரி புருன்ஸ் ஆறுகள் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. நல்லா பாத்துங்க, காவிரி புருன்ஸ் இந்த ஆறுகள் எல்லாம் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. காவிரி வாலா மற்றும் பொறுமை ஆகிய ஆறுகள் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. காவிரி வாலா பொறுமை இதெல்லாம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சிந்துவெளி நகரத்தில் எதை பயன்படுத்தினாங்கன்னா பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி நகரத்துல எதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா பருத்தி ஆடைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கம்பளி ஆடையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க, அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கார்னிலியன் சிவப்பு நிற மணி கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கார்னிலியன் சிவப்பு நிற மணி கற்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. இதை கேட்பாங்க, மட்பாண்டத்துல என்ன வண்ணம்? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுல ஈஸியா கேட்பாங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்துல இருந்திருக்கு, அதுல கருப்பு வண்ணத்துல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு. அப்ப 1900க்கு அப்புறம் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியிருக்கு. 1900க்கு அப்புறம் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியிருக்கு. அப்ப முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுமேரியர்கள். டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்களால உருவாக்கப்பட்டது. ஒரு பொருளின் வயதை அறிய என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கதிரியக்க கார்பன், அதான் கார்பன் 14 C14 இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சுதான் வயதை கண்டுபிடிப்பாங்க. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுகாட்டு மேடு. ஹரப்பா அப்படின்னா நான் புதையுண்ட நகரம்னு சொன்னல, அது மாதிரி மொஹஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு. நாகரிகம் வளர முக்கிய பங்கு எங்க வளர்ந்துச்சு அப்படின்னா ஆற்றங்கரையில வளர்ந்துச்சு. உலகில் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க? அந்த மொஹஞ்சதாரோல இருக்கிற பொது குளம் தான்.
நகரத்தின் பரப்பளவு பாருங்க, மேற்கில் பலுசிஸ்தானில் மாக்ரான் கடற்கரை, இது வந்து பலுசிஸ்தான், மேற்கில் பலுசிஸ்தானில் மாக்ரான் கடற்கரை. நகரத்தின் பரப்பளவு மேற்கு பக்கம் பலூன் மிக்க மாக்கான் தான் போவான்னு ஞாபகம் வச்சுங்க. மேற்கு பக்கம் பலூன் மிக்க மாக்கான் தான் போவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை கிழக்குல. கிழவன் காக்காவை ஹக் பண்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிழவன் காக்காவை ஹக் பண்றான். கிழவன்னா கிழக்கு, காக்கானா காகர், ஹக்குன்னா ஹாக்ரா. வடகிழக்குல ஆப்கானிஸ்தான். வடக்கு ஆப்பு தான். வடக்கு என்னைக்குமே என்னது ஆப்பு தான். அப்ப வடகிழக்குல ஆப்கானிஸ்தான். தெற்கு வந்து மகாராஷ்டிரா. தெற்கு மகாராஷ்டிரா வரை பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, அவ்வளவுதான். இது எல்லாம் வேணா சும்மா தெரிஞ்சுங்க. 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு யார் கட்டின? குபு மன்னன், குஃபு மன்னன். கிசே பிரமிடை கட்டினவர் யாருன்னா குஃபு மன்னன். மெசபட்டோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட் அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்து? அடுத்தது பாருங்க, இப்போ 9th 11th இதை தான் பார்க்க போறோம். இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து 3 காலமா பிரிச்சிருப்பாங்க. 3 காலமா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா தொடக்க கால அரப்பா. தொடக்க கால அரப்பான்றது 3000 இருந்து 2600 வரைக்கும். அதான் தொடக்க கால அரப்பா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுதான். அப்ப தொடக்க கால அரப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 3000 இருந்து 2600 வரைக்கும். இப்போ முதிர்ச்சி அடைந்த அரப்பா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த அரப்பா, இது வந்து 2600 to 1900 வரைக்கும். இது வந்து முதிர்ச்சி அடைந்த அரப்பா. மூணாவது பாத்தீங்கன்னா பிற்கால ஹரப்பா. பிற்கால ஹரப்பான்றது 1900 இருந்து 1700 வரைக்கும் பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிந்துவெளி நாகரிகத்தை 3 காலமா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சிந்துவெளி எழுத்துக்கள் அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி பாத்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் வந்து எழுதும் கலையை அறிந்திருக்கிறாங்க. அப்ப ஹரப்பா மக்களுக்கு எழுதுறது தெரியும்னு அர்த்தம். அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா லட்சுமிகள் இருக்கு, சுடுமண் முத்திரைகள் இருக்கு, மட்பாண்டங்கள்ல இருக்கு, இங்கெல்லாம் காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா பொறிப்புகள் வந்து மிக குறுகியவை தொடர். குறிப்புகள் எப்படி இருக்குன்னா மிக சின்ன தொடரா இருக்கு. சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டிருக்கு. 5க்கும் குறைவான குறியீடுகளை மட்டும்தான் கொண்டிருக்கு. ஆனா இதை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியம். பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, நீங்க பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லணும். அப்ப ரோசட்டா கல்லுல எத்தனை மொழிகள் இருக்குன்னா மும்மொழிகள் அந்த இது இருக்கு. அப்ப ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லணும். எழுத்துக்கள் பாருங்க, வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். வலப்பக்கத்திலிருந்து இப்படி இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுருக்காங்க. எப்படி வந்திருக்கிறாங்க? வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. எழுத்து வரிசை பார்த்தீங்கன்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இதை கேட்டுருந்தாங்க. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்க, அப்ப ரஷ்ய அறிஞர் தான் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு ரஷ்ய அறிஞர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப யாருன்னா யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் வார்த்தை வரிசை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றது யூரி நோரோசோவ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அவர் யாருன்னு கேட்பாங்க? ரஷ்ய அறிஞர். அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ஹரப்பா மொழியுடைய மூல வேர்கள் அதான் கீ பாயிண்ட். அதை பிடிச்சீங்கன்னா நீங்க ஐராவதம் மகாதேவன் அடிச்சிருவீங்க. ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா ஐராவதம் மகாதேவன் சொல்றாரு. யூரி நோரோசோவ் என்ன சொல்றாருன்னா சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை அது கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க, மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள
கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றது அப்படின்னு யார் சொல்றது? ஐராவதம் மகாதேவன் சொல்றார். அப்ப மயிலாடுதுறையில கோடாரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கிற சிம்பிளெல்லாம் பார்த்தா சிந்துவெளியில இருக்கிற பேஸ் அதே மாடல்ல இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, மே 2007 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள லட்சணை போன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2007 அகழாய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கன்னா மேல பெரும்பள்ளத்துல அகழாய்வு பண்ணியிருக்காங்க. இது கேட்பாங்க, மேல பெரும்பள்ளத்துல எந்த வருஷம் அகழாய்வு பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 2007 அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்ப 2007 அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஒரு பானையை எடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற அம்பு போன்ற குறியீடுகள் வந்து மொஹஞ்சதாரோவில், இதுதான் முக்கியம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா கிடையாது, மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணை போன்று இருக்கு அப்படின்னு. அப்ப மேல பெரும்பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. மொஹஞ்சதாரோவை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்க, இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் அப்படிங்கிற டோட்டலா எல்லாமே சிந்து நாகரிகம். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹராப்பா என்பதால் இது வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஏன் ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் கண்டெடுக்க போகல ஹராப்பாவை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இது ஹராப்பா நாகரிகம். அதனாலதான் சொல்றேன், சிந்துவெளி நாகரிகத்தின் நுழைவாயல் அப்படின்னு எது சொல்லுவாங்கன்னா ஹராப்பாவை தான் சொல்லுவாங்க. ஹராப்பா நாகரிகம் திடீரென்று ஒரு நாளில் தோன்றப்படவில்லை. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது ஏறத்தாழ 7000க்கு முன்னாடி மெஹர்கர் பகுதியில் தான் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்குல்ல. அடுத்தது ஹராப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்கள், படிநிலைகள், அதான் பார்த்தாச்சு. 3 கட்டங்களா பிரிக்கிறாங்க. தொடக்க கால ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா, பிற்கால ஹராப்பா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். 1826 ஹராப்பாவுக்கு ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். 1826 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1826 தான் ஹராப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர் சார்லஸ் மேசன். 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தரார். அம்ரி பன்ஸ் வராரு. ஃபர்ஸ்ட் 1826க்கு தந்தவர் சார்லஸ் மேசன். அதான் மேடான, அங்க ஒரு மேடான இதை பார்த்தோன்னு சொன்னல, அவர் தான் சார்லஸ் மேசன். அதே மாதிரி பாருங்க, 1831 1826 வந்தது மேசன். 1831 வந்து அம்ரி அப்படின்ற இடத்துக்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வராரு. பன்ஸ் 31. ரெண்டாவதா வந்து பான்ஸ் போட்டுன்னு வராருன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் மேசன். மேசையில தான் உட்காருவாரு. ஹராப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர் மேசையில தான் உட்காருவாரு. ரெண்டாவது வந்தவர் பான்ஸ் போட்டுன்னு வராருன்னு ஞாபகம் வச்சுங்க. அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்தார். எந்த வருஷம்னா 1831. அதுக்கு அடுத்தது பாருங்க, லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹராப்பா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லாகூர் டு முல்தான் இது வந்து ரயில் பாதை போட்டாங்க. லாகூர் வந்து கராச்சி வரைக்கும் ரயில் பாதை போட்டு 1856 அப்படின்னு வருஷம் சொன்னோம் முன்னாடி. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. அப்ப இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு, அதான் ஏஎஸ்ஐ உடைய சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மன் அவர் தான். அப்ப ஏஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1853 56 75 அவர் ஹராப்பாவை பார்வையிட்டார். இதெல்லாம் எந்தெந்த வருஷத்துல பார்வையிட்டார்னு கேட்பாங்க. அப்ப 1853 ஃபர்ஸ்ட் ரயில் பாதை கண்டுபிடிச்சாங்களா, 1856 லாகூரா, 1875 இந்த 3 வருஷத்துலதான் யாருக்கு வந்தாரு, கன்னிங்ஹாம் ஹராப்பாவை பார்வையிட்டார்.
ஆனால் ஹராப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். ரொம்ப முக்கியம். ஹராப்பாவுடைய முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கிறார். அப்ப ஹராப்பாவை ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் யாருன்னு கேட்பாங்க, சர் ஜான் மார்ஷல் சொல்லுவாங்க. இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கேட்பாங்க, இந்திய தொல்லியல் துறை யாருடைய வருகைக்கு பிறகு அது வந்து வரலாற்றுல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லணும். இவரது முயற்சிகள் மூலம் ஹராப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிற்காலத்துல பாருங்க 1940களில் REM வீலர் ஹராப்பாவில் அகழாய்வு நடத்தினார். 1940ல REM வீலர் ஹராப்பாவில் ஆய்வு நடத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒரு 4-5 ஆண்டு தான் பார்த்துருக்கோம், கம்மியான ஆண்டை தான் பார்த்துருக்கோம். 1826 மேசன் ஃபர்ஸ்ட் வந்து மேசையில தான் வந்தாரு. அப்புறம் 1831 யாரு, பான்ஸ், அலெக்சாண்டர் பான்ஸ். அதுக்கு அடுத்தது கன்னிங்ஹாம் வராரு. கன்னிங்ஹாம் வந்து எதுல வராரு? கன்னிங்ஹாம் வந்து 1853 வராரு, 1856 வராரு, 1875 வராரு. அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல் வராரு. ஜான் மார்ஷல். அதுக்கு அடுத்தது வீலர் வராரு, மாசா வராரு. 4வது வந்தவர் மாசா வராரு, 5வது வந்தவர் வீல்ல வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப REM வீலர் ஹராப்பாவில் அகழாய்வு நடக்கிறார். எந்த வருஷம்னா 1940கள்ல. அடுத்தது இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹராப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் எங்க போச்சு? பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. இப்ப ஹராப்பாவுடைய பெரும் பகுதியெல்லாம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இது இந்தியாவில இருந்தா அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது பாகிஸ்தான்ல போனதுனால அது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஹராப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காலிபங்கன், லோத்தல், ராகிகர்கி, தோலவீரா இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹராப்பா நாகரிகத்தின் இயல்பை புரிந்து கொள்ள உதவின. சரி, ஓகே. அமைவிடும் குடியிருப்போல பாருங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது சிந்து நாகரிகம் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவில் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 13 லட்சம். ஃபர்ஸ்ட் 6th பார்த்தது வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இங்க பாருங்க 1.5 மில்லியன். 1 லட்சம்னா 10, 1 மில்லியன்னா 10 லட்சம்னு சொன்னேன். அப்போ 1.5 மில்லியன்னா அது பேஸ் அந்த இதுக்கு வரும். அதுக்கு அடுத்தது பாகிஸ்தான் வந்து மேற்கில் ஈரான் பாருங்க. பாகிஸ்தான் மேற்கில் பாருங்க, பாகிஸ்தானுடைய மேற்குல ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சர்கா ஜெண்டர் குடியிருப்புகள். அப்ப சர்கா ஜெண்டர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தானுடைய மேற்குல ஈரான் எல்லையில ஈரான் சர்கா ஜெண்டர். ஜென்ரேட்டர்ல ஈரம் படாம பாத்துக்க அப்படின்னு நான் போச்சுங்க. ஜென்ரேட்டர்ல ஈரம் படாம பாத்துக்க. அப்ப ஜென்ரேட்டர் அப்படின்னா சர்கா ஜெண்டர். அதுல ஈரம் படாமன்னா ஈரான் எல்லையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வடக்கில் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான். இந்த வட மேல கை வச்சா ஆப்புதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வட மேல கை வச்சா ஆப்புதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப வடக்கில் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஷார்ட்கட் இதெல்லாம் நீங்க ஷார்ட்கட்டா வச்சு போனாதான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். இப்போ வடக்கில் ஷாட்டுகை எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா வட மேல கை வச்சா ஆப்புதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப வடக்கில் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான். அடுத்தது பாருங்க, கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம். ஆலம்கீர் அதாவது ஆலம்கீர்ன்றது அவுரங்கசீப்புடைய ஒரு பேரு. அப்ப கிழவனுக்கு ஆலம்கீர் வந்து உத்தரவு போட்டாரு. ஞாபகம் வச்சுங்க. கிழவனுக்கெல்லாம் ஆலம்கீருக்கு உத்தரவு போட்டாரு. உத்தரவு போட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தெற்கில் தைமதாபாத் மகாராஷ்டிரா.
டைமை தான் பாஸ். தெற்கு நல்லா பாத்துங்க, மகாராஜா டைம் பார்த்து தான் டீ போடுவாரு ஞாபகம் வச்சுக்க. தெற்கில் டீ தெற்குன்னு ஞாபகம் வச்சுக்க. டீ தெற்கு அந்த இந்த டீ ஞாபகம் வச்சுக்க. மகாராஜா டைம் பார்த்து தான் டீ போடுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அப்ப இதன் மைய பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள்ல இருக்கு. மைய பகுதி பாரு, பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தியாவுல குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஹரியானாவில் இருக்கு மைய பகுதி. மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு? இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அது ஒரு டிஎன்எஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். மொஹஞ்சாதாரோ எங்க இருக்குன்னா சிந்து இருக்கு. சிந்து எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மொஹஞ்சாதாரோ எங்க இருக்கு? சிந்துல தான் இருக்கு, இந்தியாவில கிடையாது. அதாவது பாகிஸ்தான்ல தான் இருக்கு, இந்தியாவில கிடையாது. அப்ப மொஹஞ்சாதாரோடைய எங்க இருக்குன்னா சிந்து, பாகிஸ்தான். தோலவீரா தோலவீரா லோத்தல், சர்கோட்டடா இதெல்லாம் எங்க இருக்குன்னா குஜராத். தோலவீரா, லோத்தல், சர்கோட்டடா இதெல்லாம் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. சர்கோட்டடா என்னது தோலவீரா குஜராத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, விராட்டு சாரு குச்சாலமா தள்ளனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. விராட் கோலி இருக்கிறாருல, அதான் தோல வீரா, வீரா இருக்குல்ல அதான் விராட் கோலி. விராட் கோலி சாரு குச்சாலமா, குச்சாலமான குஜராத், தள்ளனாரு அப்படின்னு ஞாபகம். விராட் கோலி சாரு குச்சாலமா தள்ளனாரு, விராட் கோலி சாரு குச்சாலமா தள்ளனாரு அப்படின்னு ஞாபகம். விராட் கோலி சாரு குச்சாலமா தள்ளனாரு. விராட் கோலி அப்படின்னா தோல வீரா, அந்த வீராவை விராட் கோலி ஞாபகம். சாருன்னா சர்கோட்டடா, தள்ளனாருன்னா லோத்தல், இது குஜராத். குச்சாலமா தள்ளனார்னா குஜராத். ஓகே. காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தான். ராஜா காலி ஆயிட்டார், ராஜா காலி ஆயிட்டார் ஞாபகம் வச்சுங்க. அப்ப காளிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இதெல்லாம் இதுல கண்டிப்பா பொறுத்துகளை கேட்பாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. பனவாலி, ராகி ஹர்கி இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கு. பனவாலி, ராகி ஹர்கி இது எங்க இருக்கு? ஹரியானாவில் இருக்கு. ராகி ஹர்கி, பனவாலி, பனவாலி, ராக்கி ஹர்கி, ராக்கி ஹர்கி, ஹர்கி ஹரியானா. பனவாலி, ஹரி ராக்கி வந்து வாலியில கட்டினார்னு ஞாபகம் வச்சுங்க. ஹரி ராக்கி வந்து வாலிக்கு கட்டினார். ராமாயணம் படிச்சதான் உங்களுக்கு தெரியும், வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. அப்ப ஹரி, ஹரி வந்து யாரு? அந்த விஷ்ணு தான் சொல்லுவாங்க. ஹரி ராக்கிய வாலிக்கு கட்டினாருன்னு ஞாபகம் வச்சுங்க. ஹரி ராக்கிய வாலிக்கு கட்டினார். அப்ப பனவாலி, ராக்கி ஹர்கி, ஹரியானா. அடுத்தது, ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். ரொம்ப முக்கியம். என்ன முறைன்னு கேட்பாங்க? இரட்டை பயிரிடல் முறையை. உழுத நிலங்களை காளிபங்கனில் காண முடிகிறது. அப்ப அவங்க ஏர் ஓட்டுனதுக்கான சான்று எங்க இருக்குன்னு கேட்பாங்க? காளிபங்கன் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. சங்கு எங்க இருக்குன்னா நாகேஸ்வர், பாலக்கோட். சங்கு நாகேஸ்வர், பாலக்கோட். என்னது சங்குல பாலை ஊத்தி என்னது இப்படி ஞாபகம் வச்சுங்க. நாகேஷுக்கு பாலை ஊத்தி சங்கு ஊதுறாங்க. நாகேஷுக்கு பாலை ஊத்தி சங்கு ஊதுறாங்க. நாகேஷுக்கு பாலை ஊத்தி சங்கு ஊதுறாங்க. அப்ப நாகேஸ்வர், பாலக்கோட், சங்கு. சங்கு வந்து எங்க கண்டுபிடிச்சிங்க? நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் பாருங்க, ஷார்ட் கை. வைரத்து மேல கை வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வைடூரியம், வைரத்து மேல கை வச்சா ஷாக் அடிக்கும். ஷார்ட் கை, வைரத்து மேல கை வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்னு ஞாபகம். கார்னிலியன், லோத்தல், கார தள்ளு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கார தள்ளு, கார்னிலியன், லோத்தல், கார தள்ளு. அடுத்தது ஸ்டீடைட், நுரைக்கல். ஸ்டீடைட் வந்துன்றது நுரைக்கல். அது எங்க இருக்குன்னா தெற்கு ராஜஸ்தான். ஸ்டீடைட் ராஜஸ்தான். தெற்கு ராஜஸ்தான்ல ஸ்ட்ரீட் எல்லாம் நேரா இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. தெற்கு ராஜஸ்தான்ல ஸ்ட்ரீட் எல்லாம் நேரா இருக்கும். ஸ்ட்ரீட் வந்து நேரா இருக்கும், ஸ்ட்ரீடைட் அப்படின்னு ஞாபகம். அடுத்தது
செம்பு ராஜஸ்தான் ஓமன். பாத்தீங்களா, செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன். என்னது, ராஜா வந்து ஓமத்தை செம்புல போடுறாரு. ராஜா வந்து ஓமத்தை செம்புல போடுறாரு. இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா புரியும். இப்போ இது வரைக்குமே நீங்க பார்த்தது வந்து இந்த வீடியோல இது வரைக்கும் இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க இந்த டாபிக்கை தான் நீங்க படிப்பீங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு கொடுத்துட்டோம். இதை திரும்ப திரும்ப கேளுங்க. அதே மாதிரி நாங்க டிஎன்யூஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா எங்களுடைய இதுல வரலாம். தேங்க்யூ.